ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்வி ட்ரெண்டிங் அப்டேட்ஸ். இன்னைக்கு ப்ரோமோல மஞ்சரி தான் எல்லாரையும் ட்ரிகர் பண்ணி விட்டுருக்காங்க. என்ன ஆகுதுன்னா, அருண் எல்லாருக்கும் பிரெட் குடுக்கறாரு. அப்ப முத்துக்குமரன் என்ன சொல்லிருக்காரு, அப்படியே சாப்பிட முடியலப்பா பிரெட்ட, அதனால கொஞ்சமா டோஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அருண் ஏதோ சொல்ல போய் அதுக்கு முத்துக்குமரன் விடுவாரா, இதுக்கு ஒரு பஞ்சாயத்து போடலான்னு ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க ரெண்டு பேர் ஏதோ சண்டை போடுறாங்க அப்படின்றதுக்காக உள்ள வந்த கேப்டன் தீபக் என்னப்பா ஆச்சு, என்ன சண்டை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ முத்துக்குமரன் தீபக்கை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கேப்ல மஞ்சரிக்கும் அருணுக்கும் சண்டை வந்துருது. அது என்னன்னா, முதல்ல நீங்க எங்களை வேற ப்ரொஜெக்ஷன்ல பாக்குறீங்க அப்படின்னா அருண் சாந்தமா தான் சொல்றாரு. ஆனா மஞ்சரி நீங்க ட்ரிகரா இருக்கீங்க அப்படின்னு வேணும்னே அருணை ட்ரிகர் பண்ணி விடுற மாதிரியே பேசுறாங்க. எப்பயும் மாக் பண்றீங்க, ட்ரிகர் பண்றீங்க அப்படின்னு அருணை சொன்னாலே அப்பதான் அவரு ட்ரிகரே ஆவாரு. அத நல்லா தெரிஞ்சு வச்ச மஞ்சரி அதே மாதிரி சொன்னாங்க. அப்ப அருண் கை எடுத்து கும்பிட்டு, மேம் நான் ட்ரிகர் ஆவல மேம், ப்ளீஸ் மேம் அப்படின்னு சொல்றாரு. உடனே மஞ்சரி அதுக்கு நீங்க கையெடுத்து கும்பிடுறது தான் ட்ரிகரிங்கே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உள்ள வந்த கேப்டன், என்னம்மா கையெடுத்து கும்பிட்டா அது உடனே ட்ரிகரிங்கா, கையெடுத்து கும்பிட்டா என்ன தப்பு அப்படின்னு கேக்குறாரு. ஒரு கான்வர்சேஷன்ல எதுக்கு கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னு மஞ்சரி சொன்னதுக்கு, இத்தனை நாளா கேப்டனா இருந்ததுனால அமைதியா போன தீபக் இன்னைக்கு தாங்கவே முடியாம ரொம்ப பர்ஸ்ட் ஆன மாதிரி பிஹேவ் பண்ணி டேபிள் மேல ஏறி நின்னு பேசுறாரு. கையெடுத்து கும்பிட்டா தப்பே இல்ல அப்படின்னு சொல்றாரு. சண்டை பெருசாயி கடைசியில மஞ்சரி கேக்குறாங்க, நீங்க கேப்டனா பிஹேவ் பண்றீங்களா எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு தீபக் சொல்றாரு, நான் தீபக்கா தாமா பேசுறேன், என்னமா இப்போ அப்படின்னு கேக்குறாரு. அது இல்லாம மஞ்சரி தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு தீபக் ரொம்ப கோவமா, என்ன தேவையில்லாம பேசிட்டேன் அப்படின்னு ரொம்ப மஞ்சரி கத்துனாரு. இந்த மாதிரி சண்டை வரணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த மஞ்சரி கரெக்டா இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அதனால நான் ஃபிளவரை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாதாரண பிரெட் பிரச்சனைக்கே இவ்ளோ தூரம் ஃபிளவரை கட் பண்ற வரைக்கும் பண்ணிருக்காங்க மஞ்சரி. தீபக்கும் எல்லாரும் லிவிங் ஏரியாவுக்கு வாங்க, ஐ வாண்ட் திஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியும் மஞ்சரி ஃபிளவரை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. தீபக்கோட கேப்டன்சில தான் எல்லாருக்குமே டிசிப்ளின் அப்படின்றது ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.